ஆமா தாயே, வருஷம் வருஷம் நடக்கிற இந்த காமாண்டி கோவில் திருவிழாவுல நானும் வந்து கலந்துக்கிறேன். உன்னை நினைச்சு மனசார வேண்டிக்கிட்டா அது ஒரு மண்டலத்துக்குள்ள நிறைவேற்றி வைப்பேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, நீதான் என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும். சின்னையாவுக்கு நான் தான் துர்கான்னு தெரியணும், அவர் என்ன முழுசா ஏத்துக்கணும். நாங்க புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதை மட்டும் நீ நடத்தி கொடுத்துட்டா அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து என் முடிய காணிக்கையா கொடுப்பேன் தாயே. துர்கா, நீங்களா? ஆமா, நான் தான் துர்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே உன் பேரே எங்களுக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசோக் சார் தான் உன் பேரு துர்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னது, சின்னையாவே துர்கான்னு சொன்னாரா? ஆமா, அசோக் தம்பி தான் சொல்லுச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீதான் துர்கான்னு தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாராம். அதான் இப்பவே உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அம்மா தாயே, என் வேண்டுதல் இப்பவே பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நன்றி தாயே. சின்னையாவை காணோம். அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அப்படியா? உடனே என்ன கூட்டிட்டு போங்களேன். அதுக்காக தானே வந்திருக்கோம். வா போலாம். ம்.